பெருமளவிற்கு கனிமவள சூறையாடல் சுரண்டல் நடக்கிறது. அந்த திருட்டு 800 கோடி, 1000 கோடி, 1000 கோடி என்று இருக்கிறது. பெரிய அரசியல் ஆளுமை, முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவருடைய ஆட்கள். இந்த கொள்ளைக்காரர்களுக்கு இந்த துணிச்சலை கொடுத்தது யார்? யாருடைய துணிச்சலால் இவர்கள் இப்படி செயல்படுகிறார்கள்? ஜகபர்லி, ஒரு சாதாரண கிராமம். என்னுடைய மாவட்டத்தில், அது என் தாய் பிறந்த கிராமத்திற்கு அருகே 3 கிலோமீட்டருக்கு அருகே இருக்கக்கூடிய கிராமத்தில் பெருமளவிற்கு கனிமவள சூறையாடல் சுரண்டல் நடக்கிறது. அந்த திருட்டு 800 கோடி, 1000 கோடி, 1000 கோடி என்று இருக்கிறது. பட்டியல் போட்டு ஒவ்வொரு அலுவலகமாக தட்டி இந்த எளிய இஸ்லாமிய குடிமகன் பறந்து தன் மண்ணை காப்பதற்காக ஒரு மனிதன் அவ்வளவு விவரங்களோடு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த புகாரை அளிக்கிறார். வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அளிக்கிறார், காவல்துறை அலுவலருக்கு அளிக்கிறார். அவர் புகாரை கொடுத்ததற்கு பிறகு வெளியே வந்து அவர் பேட்டி அளிக்கிறார். நான் 2-3 நாட்களில் நான் இதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நான் போராட்டம் நடத்துவேன் என்று சொல்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறார், 17ஆம் தேதி நான் போராட்டம் நடத்தப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கே அவர் வாகனம் ஏற்றி அந்த கனிமவள அந்த மாஃபியாக்களால் கொல்லப்படுகிறார். எனக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனக்கே தெரியும், என்னுடைய கிராமத்தில், என்னுடைய சொந்த கிராமத்தில் அங்கேயும் சட்டத்திற்கு புறம்பாக பெரிய அரசியல் ஆளுமை, முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவருடைய ஆட்கள் அங்கே பெரிய அளவிற்கு அவர்களும் எடுத்துக்கொண்டு இதுபோன்று பல்வேறு சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். நிறைய இடங்களிலே பார்க்கிறேன். ஜாகிர் ஹுசைன் திருநெல்வேலியிலே கொல்லப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். கரூரிலே ஜெகநாதன். இந்த இது போன்ற எளிய விவசாயிகள், ஒரு எளிய சமூக செயற்பாட்டாளர்கள் நம்முடைய மண்ணை, இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உன்னத உணர்வோடு வரக்கூடியவர்கள். நாம் எல்லோரும் சுயநலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தன்னலமறந்து செயல்படக்கூடிய இந்த சமூக போராளிகள் வெட்டி சாய்க்கப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதும் என்னை பாதிக்கிறது. இது நீங்க பேசும்போது எங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 கொலைகளும் நடந்ததை ஒரு செய்தியாக வெளியிட்டாங்க. அப்புறம் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் படுகொலை 2 நாட்கள் பேசப்பட்டது, அதெல்லாம் தொடர்ந்து பார்க்க முடியுது. ஆனா நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இந்த 2 படுகொலைகளையும் நீங்க சுட்டி காட்டும் போது இன்னும் அதிகமாக ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. இந்த 2 கொலைகளுக்கும் நீங்க குரல் கொடுக்கணுங்கிற காரணத்தினால இந்த விஷயத்தை இதுக்குள்ள இணைத்தீர்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ள எழுது. நிச்சயமா. மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக பணியாற்றியவர், இந்தியாவினுடைய மிகப்பெரிய கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வந்த இதனுடைய பிரம்மாண்டம் 1,00,000 கோடிக்கு மேலாக அரசு இழப்பு, அதோடு கூட தண்டத்தொகை, அபராதம் என்கின்ற அளவிற்கு வசூல் செய்யலாம் என்கின்ற பிரம்மாண்டமான ஒரு தொகை, ஊரக கட்டமைப்பு சிதைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையெல்லாம் வெளியிலே கொண்டு வந்திருக்கிறேன். IAS என்கின்ற இந்தியாவினுடைய ஒரு உயர்ந்தபட்ச ஒரு பதவியில் இருக்கக்கூடிய எனக்கே இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்த எனக்கு உயர்நீதிமன்ற உத்தரவிட்டதற்கு பிறகுமே இங்கே ஆட்சியாளர்கள்